ஜெர்மனியில் இருக்கிற கம்பெனி எல்லாமே வாய்க்கிலேயே பேசுவானுங்க சஸ்டைனபிலிட்டி ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்ட்டு. ஆனா ஒரு வாரத்துக்கு எத்தனை மரம் வெட்டுறாங்கன்னு தெரியல, இல்ல வேற எங்கேயாவது மரத்தை வெட்டி இங்க கொண்டு வராங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் பாக்குற இடம் ஃபுல்லா மரம் இருக்கு, கிரீன் ஏரியா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மத்த ஊரை தான் அழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு கண்டிப்பா உங்க போஸ்ட் பாக்ஸ்லயும் நீங்க ஜெர்மனில இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேப்பர் போடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு அப்படின்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்எக்ஸ்எல் லூட்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு, டூம் அப்படின்ட்டு ஒண்ணு, அதுக்கப்புறமா பிலிப்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு, அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட் ஆல்டி, அதுக்கப்புறமா பென்னி, அதுக்கப்புறமா எடேகா, அதுக்கப்புறமா நெட்டோ, ஸோ அப்புறமா கவுஃப்லாண்டுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறமா போக்கோன்னு இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வாரம் போடுவாங்க. எல்லார் வீட்டுக்கும், ஒரு வீட்டில் எத்தனை போஸ்ட் பாக்ஸ் இருக்கோ அத்தனை போஸ்ட் பாக்ஸுக்கும் போடுவாங்க. ஸோ இது எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. ஆனால் பேப்பர் மெயினாக போடுறதுக்கு காரணம் என்னன்னா, தாத்தா பாட்டிங்களுக்கு எலக்ட்ரானிக் பெருசாக யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அதனால அதை போடுறாங்க. ஸோ ஒன்று கண்டிப்பா இது ஃபார் த என்விரான்மெண்ட் ஹெல்த்தியான்னு கேட்டீங்கன்னா பெருசா கிடையாது, என்னதான் ரீசைக்கிளபிள் பண்ணாலும். ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கூப்பன்ஸ் வரும். ஸோ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, சூப்பர் மார்க்கெட்டுக்குன்னா இந்த மாதிரி 5%, 10%, 15% வரும். அந்த ப்ராடக்ட் மேல ஒட்டினீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்.